வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூ கமாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நியூ கமாண்ட் பார்த்திங்கன்னா நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா பிடிஎஃபை ஓகேங்களா AutoCAD ஃபைலில் கொண்டு வரதுக்கு ஓகேங்களா எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணலாம் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை AutoCAD ட்ராயிங்கில் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக டிஸ்கிரிப்டிவ் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சம் கமெண்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. பர்டிகுலராக யூனிட்ஸ் லிமிட்ஸ் ஓகேங்களா, டிராஃப்ட் செட்டிங் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய நான் போட்டிருப்பேன். இந்த கமெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்காதவங்க இப்போ வீடியோ கிளிக் பண்ணி பார்த்து அந்த கமெண்டோட யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், டாப் ரைட்டில் பார்த்திங்கன்னா இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. அந்த இன்சர்ட் ஆப்ஷன் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா இன்சர்ட் ஓகேங்களா. இன்சர்ட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பிடிஎஃப் ஓகேங்களா, பிடிஎஃப் இம்போர்ட்னு ஒன்று இருக்கும். பிடிஎஃப் இம்போர்ட்னு ஒன்று இருக்கும். அந்த பிடிஎஃப் இம்போர்ட் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. பிடிஎஃப் இம்போர்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வரும்னா பிடிஎஃப் இம்போர்ட்டில் டிஜிஎன்ஜி இம்போர்ட், எஃபிஎக்ஸ் இம்போர்ட்னு இருக்கும். இப்போ நம்ம பண்ணும்போது பிடிஎஃப் இம்போர்ட். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிடிஎஃப் இம்போர்ட் கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. இல்லை கமாண்டில் பண்ணணுன்னா பிடிஎஃப் ஓகேங்களா, பிடிஎஃப் இம்போர்ட் ஓகேங்களா, ஐஎம் பிடிஎஃப் ஐஎம் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் இம்போர்ட் கேட்கும். இது பாருங்கள். என்ன சொல்லுது பாருங்கள் ஓகேங்களா. பிடிஎஃப் இம்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஓகேங்களா, பிடிஎஃப் அண்டர்லே ஆர் ஃபைல் ஓகேங்களா கேட்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு கொடுங்க ஓகேங்களா. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைல் ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா. இங்கே என்ன சொல்லுது பாருங்கள், செலக்ட் பிடிஎஃப் ஃபைல். பிடிஎஃப் ஃபைலை செலக்ட் பண்ண சொல்லுது. உங்களுக்கு ஏதோ ஒரு பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த பிளான் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஓகேங்களா. ஓப்பன் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறது இம்போர்ட் பிடிஎஃப், அதோட ஃபைல் நேம் என்னென்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஃபைல் நேம் தெரிஞ்சிச்சு. பேஜஸ் எத்தனை பேஜ் இருந்தால் அந்த பேஜ் இங்கே நோட்டேஷன் காட்டிடும் ஓகேங்களா. இதில் சேஞ்சஸ் என்னன்றது சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே லொக்கேஷன்ஸில் இங்கே ஸ்பெசிஃபை ஓகேங்களா, இன்சர்ஷன் பாயிண்ட் ஆன் ஸ்க்ரீன் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்கேல் என்ன ஸ்கேலு, ரொட்டேஷன்ஸ் எத்தனை டிகிரி ரொட்டேஷன்ஸு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிடிஎஃப் டேட்டா இன்புட் எப்படி பண்ணணும் ஓகேங்களா. வெக்டார் ஜாமெண்ட்ரியா, சாலிட் ஃபில்ஸா, இல்லை ட்ரூ டைப் டெக்ஸ்ட்டா, இல்லை ராஸ்டர் இமேஜா எப்படி, அதே மாதிரி லேயர்ஸ் எந்த லேயர்ஸ் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. இம்போர்ட் ஆப்ஷன்ஸ் இது இன்பில்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாயின் லைன் இருக்கும் ஓகேங்களா. ஜாயின் லைன் ஆர்க் செக்மெண்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி அப்ளை லைன் வெயிட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இருக்கும். இது ரெண்டு அன்செலக்ட் ஆகிருக்கும். நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணலாம், உங்களுக்கு செலக்ட் ஆகி காட்டுது. அதனால் என்ன வேரியேஷன் வருதுன்றது அந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா பேஜ் இப்படி காட்டுச்சா ஓகேங்களா. இந்த இது பாருங்கள், எத்தனை பேஜஸ் இருக்கோ அத்தனை பேஜஸ் காட்டணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் காட்டிடும். இல்லை அதர்வைஸ் சிங்கிள் பேஜஸ்னால் சிங்கிள் பேஜ் காட்டும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்பெசிஃபிக் இன்சர்ஷன் ஆப்ஷன் ஆன் த ஸ்க்ரீன் ஓகேங்களா. பாயிண்ட் ஆன் த ஸ்க்ரீன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க எந்த பாயிண்டில் வேணுமோ. அதர்வைஸ் உங்களுக்கு 0 ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணிக்கிட்டு பிடிஎஃப் வெக்டார் ஜாமெண்ட்ரி அதெல்லாம் எது நீங்கள் இதில் நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்லை. கீழே வரும்போது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த கன்வெர்ட் சாலிட் ஃபில்ஸ் டு தி ஆச்சஸ் ஓகேங்களா. சாலிட் ஃபில்லை ஆச்சஸ் கன்வெர்ட் பண்ணணும்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு லைன் டைப்பை பார்த்திங்கன்னா கொலினியர் டேஷோட கொடுங்க ஓகேங்களா. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு எந்த பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்ட் கிளிக் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிறது தெரியும். லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் ஓகேங்களா, இது ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா. லோட் ஆகட்டும் ஓகேங்களா. கமாண்டு பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஐஎம் ஓகேங்களா. இது நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பிடிஎஃப் நம்மளோட பிடிஎஃப் டாக்குமெண்ட் என்னாச்சு, இம்போர்ட் ஆகிடுச்சு AutoCADல ஓகேங்களா. ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இதில் லைன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் ஃபுல்லாகவே வரும் ஓகேங்களா. இப்போ ஆச்சஸ் நீங்கள் டெலீட் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆச்சஸ் மட்டும் டெலீட் ஆகும் ஓகேங்களா. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இதுக்கு தான் அந்த ஆச்சஸ் ஓகேங்களா மூணாவது கிளிக் பண்ண சொன்னது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லைன் டைப் பார்த்திங்கன்னா லைன் டைப் சேஞ்சஸ் பண்ணணும்னா அந்த லைன் டைப் நீங்கள் தனியாக ஒரு லைனை நீங்கள் கிளிக் பண்ணி லைன் டைப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா பாலி லைன்ஸ் வராது
ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பிடிஎஃப் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இம்போர்ட் பண்ணனால பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி பண்ண பிளானை. ஓகேங்களா. உங்கள்கிட்ட பிடிஎஃப் மட்டும் இருந்து ஓகேங்களா ஒரு பிளானை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓகேங்களா, இதே பிடிஎஃப் டாக்குமெண்ட் என்ன பண்ண போகிறேன்னா நான் அந்த ஆப்ஷன்ஸ் இல்லாமல் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா. ஃபைலை வந்து என்ட்ரு கொடுத்துட்டு ஃபைல் ஓகேங்களா கொடுத்துட்டு ஓகேங்களா ஓப்பன் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் பாருங்கள் எடுத்துடுறேன். ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ வந்து ஜென்ரேட் ஆகட்டும். ஸோ லோட் ஆகட்டும். ஓகேங்களா. பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து நம்ம இதில் அப்லோட் ஆகும் AutoCAD ஃபைலில். அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ 30 செகண்ட்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ இதில் பாருங்கள் ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள் சிங்கிள் இப்படி முன்னது பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து டெலிட் ஆச்சு. நம்ம செலக்ட் பண்ணும்போது அந்த பேட்டர்ன் பாருங்கள். ஸோ இங்கே டெலிட் பண்ணும்போது இந்த என்டையரும் டெலிட் ஆச்சு. இங்கே வந்து இண்டிவிஜுவலாக டெலிட் ஆகிருக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம பண்ண ஆச்சஸ் எல்லாமே பேட்டர்னாக மாற்றிருச்சு. ஓகேங்களா. இங்கே வந்து பேட்டர்னாக மாற்றலாம். நம்ம எப்படி வச்சுருந்தோமோ அந்த ஆச்சஸ் வந்து நார்மலாகவே இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேட்டர்ன் வந்து மாறி இருக்குது. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போது இந்த பிளாட் பிரிண்ட் பிடிஎஃப் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஆல்ரெடி பிரிண்ட் கொடுத்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணது மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம். ஸோ AutoCAD ஃபைலே கொண்டு வந்து அதை வந்து மறுபடியும் பிளான் ட்ராயிங்காக வந்து மாற்றிட்டோம். இதை நீங்கள் வந்து அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஈஸியான ப்ரொசீஜர். ஸோ பிடிஎஃப் இம்போர்ட்டர் வந்து நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி நண்பர்களே.